என் இனிய உக்ரைனோட மக்களே, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வந்திருக்காரு. அவரு வாழ்த்துக்கள் சொல்றபடியே நம்மளும் நம்ம சேனலோட வியூவர்ஸ்க்கு இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அவர் என்ன பேசியிருக்கிறாரு, என்ன வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாரு. அதுல என்னன்னா, அதாவது பழங்காலத்துல இருந்தே உக்ரைனோட மக்களான நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துமஸ் தின நைட் அன்னைக்கு நேரடியா சொர்க்கத்தோட கதவு திறக்கும். அதனால நம்மளோட கனவுகள் என்னவோ அதை எல்லாத்தையும் சொல்லி வைப்போம். கண்டிப்பா அதெல்லாம் உண்மையாகும் அப்படிங்கிறது போல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இன்னைக்கு அந்த கதவுகள் திறக்க போது நமக்கு நிறைய கனவுகள் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி வைப்போம். எல்லாரும் சொல்லுவோம், வாங்க ஒன்னா சேருமோ, சந்தோஷமா இருப்போம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை அவர் தரப்பு பேசிக்கிறார். அதுல மிக முக்கியமான விஷயம், அதாவது அவங்க நாட்டுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் பாத்தீங்களா? இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட ரஷ்யா ஒரு ஈவில், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, உண்மையாலுமே இருந்தா அப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிற பல விஷயங்கள் அவர் சொன்னாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த வருஷம் தான், அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சு 4 வருஷம் கழிச்சுதான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தையே வந்து பண்ண மாத்தி இருக்கிறார். அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கலாம் அப்படின்னு இந்த வருஷம் தான் மாட்டிக்கிறார். அதுக்கான சட்டம் உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் அந்த போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா தெரியுது உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த சட்டம். நார்மலா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பழங்காலங்கள்ல கிறிஸ்துமஸ்ங்கிறது ஜனவரி 7 தான். இப்பதான் இவர் திடீர்னு மாத்திக்கிறாரு. பழங்காலத்துல இருக்கிற மாதிரி என்ன திடீர்னு ஒரு நாள் ஓவர் நைட்ல 2 நாளைக்கு முன்னாடி முடிவெடுத்து மாத்துனது. இப்ப எப்படி திடீர்னு எப்படி இது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாத்திக்க வேண்டியதுதானே, இல்ல 10 நாளைக்கு முன்னாடி மாத்திக்க வேண்டியதுதானே? இப்பதான் திடீர்னு மாத்தினாரு. அது எப்படி ஒரு மாத்தணும்னே கதவு திறந்துருமா? ஜனவரி 7 தானே திறக்கும் அப்படிங்கிற சிலரோட கருத்துக்கள் இருக்கு. பட் இருந்தாலும் கிறிஸ்துமஸ் தினம் பல நபர்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அதே போல உக்ரைனும் மாத்திக்கலாம், நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிக்கலாம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல எதுவும் இல்ல. கிறிஸ்துமஸ் தினத்தன்று சொர்க்கத்தின் கதவு திறக்க போகக்கூடிய அந்த தினம் அன்று உக்ரைனோட மக்கள், அதுவும் குறிப்பா ரோவ்னே பகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிசிசி எம்ப்ளாயிஸ் தினமும் தான் வேலையை சீரும் சிறப்புமா செய்யலாம் அப்படிங்கிற பண்ணும்போது பெண்கள் படை அங்க சூழ்ந்துருச்சு. ஒரு ஆணை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைனோட பெண்கள் உள்ள ஒடியாறாங்க. இதுல என்னன்னா, அந்த பெண்கள் வந்துடுறாங்க அப்படிங்கறதுனால சமாளிக்க முடியல அந்த டிசிசி எம்ப்ளாயிஸ்னால. அதனால பெப்பர் ஸ்ப்ரே வச்சு வந்து பண்ண அடிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு இதுனா, கை குழந்தை வச்சுட்டு ஒரு அம்மா அங்க நின்னுட்டு இருக்குது, அதை பார்த்துட்டே பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருக்கான் அப்படின்னா எப்படிங்க? கிறிஸ்துமஸ் தினத்து அன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு நற்செயலை அந்த குழந்தைக்கும் அந்த தாய்மாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்ரைனோட வீரர்கள் செஞ்சிருக்காங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அப்படிங்கிறது போல பல அனுசர்களோட கருத்துக்கள் இருக்கு. இது ஒரு நற்செயல் அல்லவா? அது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள போர்ட்ல வந்து பண்ண ஒடசா போர்ட்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அந்த விஷயத்தை பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது வந்து பண்ணி இன்னைக்கு கிறிஸ்துமஸ். ஸோ உக்ரைன் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. ரஷ்யா எதுவும் பெருசா அட்டாக் பண்ண மாதிரி தெரியல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உக்ரைன் வந்து 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வழக்கம் போல ஏவிட்டாங்க. எப்படி ரஷ்யா அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஏவிட்டாங்க போல தெரியுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் ப்ரொடக்ஷன் டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் 2 ரஷ்யாவோட தெர்முக் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது போல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. டிசம்பர் 25 நைட்டு. ஹூ இஸ் த ஈவில் அப்படிங்கிறது போல பலர் தரப்புல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 ப்ராடக்ட் டேங்கர் வந்து பண்ண தீப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பயந்து ஓடுறாங்க, உயிரை பணைய வச்சு போறாங்க, பைப்லைன் ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது பலதும் பார்த்தோம். சிஎன்என்ஐ எந்த வழியில தப்பிச்சு போறாங்கன்னு இடத்தெல்லாம் காமிச்சாங்க. எவ்வளவு கொடூரமான பாதைகள் கடந்து உக்ரைன் பல நாடுகளுக்கு தப்பிச்சு போறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர், மக்களே சந்தோஷமா இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. இதே இந்த இடத்துல அதே ஆப்போசிட் ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் நன்றிகள் சொல்லியிருக்கிறார். முன்னாள் ரஷ்யாவோட அதிபரா இருக்கக்கூடிய திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சில கூட்டி மீட்டிங் போடும்போது, அதாவது நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸ், ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதாவது 4,17,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிக்கிறீங்க, வாலண்டியரா வந்திருக்கிறீங்க. இதுல 36,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது போல நம்ம நாட்டு பற்றோடு இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் நன்றிகள் சொல்றார்.
வாலண்டியரா வரக்கூடிய நபர்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புல இருந்து எடுக்கிறாங்க. அங்க பார்த்தவனெல்லாம் பிடிப்பண்டா அப்படிங்கிற வளைச்சு வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்களே, இரு தரப்புல யாரு ஈவல் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. யார் ஈவல்? பெண்கள் மேல பெப்பர் ஸ்ப்ரே, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தை வச்சிருக்கக்கூடிய பெண்கள் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது நற்செயலா? கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு அப்படி செய்யலாமா? இது நற்செயலா? அப்படிங்கிறது போல பலர் தரப்பு வந்து விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நற்செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட், டிராஃப்ட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது போட்டு அந்த பிரச்சனை முடியலாம் அப்படிங்கிறது போல வந்த உடனே அமெரிக்கா வந்து கிராஜுவலா சாங்ஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மேல லிஃப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து பண்றாங்க. ஆனா எங்களுக்கு அதுல ஒருபோதும் விருப்பம் இல்லை. அமெரிக்கா ரஷ்யா மேல போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை எங்களோட விருப்பம் இல்லாம தூக்குறதுங்கிறது கொஞ்சம் இதுதான். ஆனா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை முடிய போது, அதனால இதையும் செய்யலாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா ரஷ்யாவோட ராணுவத்துக்கு வேணுங்கிற உபகரணங்களை அமெரிக்கா சாங்ஷன் போட்டு அந்த கம்பெனியில தூக்கியே விட்டாங்க ஃபர்ஸ்ட். இது போல விஷயங்கள் இருக்கும்போது எப்படி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா உக்ரைன் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நெருக்கிறதுக்கு பதிலா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேக்சிமம் ப்ரெஷர் யாருக்கு அப்படிங்கறத கேள்வி. அது மட்டும் இல்லாம இப்போ யூரோப்புக்கும் அமெரிக்காக்குமே முட்டல்கள் ஆரம்பிச்சிச்சு. யாரோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இங்க முக்கியம் அப்படிங்கிறது போல. ரூபி அவர்களே டென்ஷன் ஆகி வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கிறோம், எங்களோட அமெரிக்கன் பிளாட்ஃபார்ம் நசுக்குறீங்க, ஒடுக்குறீங்க, அழுத்தங்கள் கொடுக்குறீங்க, சும்மா பெனால்டி போடுறீங்க. அமெரிக்கன் டெக்னாலஜி சோசியல் மீடியாலாம் நீங்க டைரக்டா உங்களோட காழ்ப்புணர்ச்சியா காட்டுறீங்க. அதாவது அமெரிக்காவோட வியூ பாயிண்ட்டுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்துல இதுக்கு ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டோம், சீரியஸ் வேற மாதிரி ஆகி பேர் பாத்துங்க அப்படிங்கிற யூரோப்பியனுக்கு ரூபி அவர்கள் ஒரு கண்டனங்கள் போட்டிருந்தார். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சில நபர்கள், அதுவும் முன்னாள் அபிஷியல்ஸ், மிக முக்கியமான நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அரசுல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயூல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சாங்ஷன்ஸே போட ஆரம்பிச்சாங்க. இங்க நாட்டுக்குள்ள நீங்க வராதிங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பாத்தீங்கன்னா சென்சார் பண்றீங்க. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஸ்பீச். ஸோ இந்த ஸ்பீச் தான் எப்படி இந்த பீஸ்ல நிறைய டேர்ம்ஸ் இருக்கோ அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் ஸ்பீச் தான். அதுல இந்த டேர்ம் ஃப்ரீடம் வேணுமா ஃப்ரீ வேணுமா அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய டேர்ம். ஸோ யூரோப்பியன் யூனியன் கமிஷனோட முன்னாள் இருக்கக்கூடிய நபர், கமிஷனோட முன்னாள் நபர் வந்து பாத்தீங்கன்னா தேரி பிரிட்டன் அவர்கள், அவர் மேலாம் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டிருக்காங்க, வராத பண்ணி எங்க ஊருக்கு அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இது போல சாங்ஷன் போடுறீங்களா அமெரிக்கா எங்க மேல, டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன்னா இதுக்கப்புறம் அமெரிக்கா சாங்ஷனே போட்டுருவாங்க போல தெரியுது இயூ மேல, ஏன்னா அந்த அளவுக்கு மோதல்கள் போயிட்டு இருக்கு. ஏங்க அமெரிக்கா இது போல டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்களே யூரோப்பியன் சிட்டிசன்ஸ் மேலேயும் அபிஷியல்ஸ் மேலேயும், இதெல்லாம் ஒருபோதும் ஒத்துக்க முடியாது, எங்களோட சாவர்னிட்டி இது சேலஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது போல அவங்க ரெண்டு பேர் நியாயப்படுத்துதல் கும்பல் இருக்காங்க இல்லையா, ரெண்டு நியாயப்படுத்துதல் கும்பல்களும் இப்ப மோதிட்டாங்கன்னா அவங்க எப்படி மாறி மாறி நியாயப்படுத்தல்களை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். பயங்கரமா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சீனே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் பிக்சரே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. சாங்ஷன், அதாவது எங்க ஊருக்கு வராதிங்க போகாதீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கே எவ்வளவு பெரிய நியாயப்படுத்துதல் பாருங்க. எங்களோட சாவர்னிட்டிக்கே த்ரெட்டா இருக்கு. இவங்கெல்லாம் யாரையும் வந்து ஊருக்கு வராதிங்கன்னு சொன்னதே இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, காஜா காலஸ் அவர்கள் ஹை ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இது போல அமெரிக்காவுக்கு சாபம் விட்டு போயிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அடுத்தது இஸ்ரேல் தரப்புல மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா நிறைய அதிரி புதிய சம்பவங்கள். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த ரீஜியனோட பவரா மாறிட்டோம், எஸ்டாப்ளிஷ் பண்றோம், நம்மளோட பவர் என்னங்கிறத காமிச்சிட்டோம், சில ஏரியாஸ்ல குளோபல் பவராகவே ஆயிட்டோம் நம்ம தெரியுமா அப்படிங்கிற அவர் தரப்பு ஸ்பீச் பண்ணிட்டு இருக்காரு. அது கூட பண்ணா அவரோட போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாரு வீடியோ. ட்ரம்ப் அவர்கள் பண்ணுவார் இல்லையா, கிங் ட்ரம்ப் அப்படிங்கிறதுல மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க மேல சாணி போட்டு போவார் இல்லையா பிளைட்ல 16th வந்து. அது போல வீடியோல வந்து பண்ணா இப்போ நெத்தனியாக அவர்களும் போட ஆரம்பிச்சிட்டாரு ஏஐ வீடியோ. ஸோ இதுல சைட்ல லோடா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், B2 பாம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து நெத்தனியாக அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் ரெண்டு பேரும் வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தலைவர் நெத்தனியாக அவர்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில, இஸ்ரேலோட மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு த்ரெட்டு அப்படிங்கிறது போல, அந்த ரீஜனுக்கே யாரு த்ரெட்டுன்னு தெரியும், பட் இருந்தாலும் யாரு த்ரெட்டு அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க.
So அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க, முதல் த்ரெட் ஈரான் தாங்க, ரெண்டாவது த்ரெட் துருக்கிங்க. அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஈரானுக்கு துருக்கி யார் இஸ்ரேலுக்கு அடுத்த த்ரெட் அப்படிங்கிற டஃப்பான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஏன் இந்த இது சொல்றேன் அப்படின்னா, அங்க மக்கள் மத்தியில இந்த ரெண்டு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ இஸ்ரேல் வந்து பண்ண அடுத்த துருக்கிக்கு கண்ணு வச்சுட்டாங்க. ஆபரேஷன்ஸ் 2 ஸ்வாட் சொன்னோம் இல்லையா, ஒன்னு எடுத்து வீசிட்டாங்க ஈரான் மேல, இன்னும் அடுத்த ஸ்வாட் எடுத்து துருக்கி மேல வீசுவாங்களா, இந்த சைப்ரஸ்ல அதுக்கான அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த துருக்கியோட செகண்ட் லார்ஜஸ்ட் த்ரெட்டா இருக்கக்கூடிய துருக்கி வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில அட்வான்ஸ் ஆயிட்டே இருக்கிறாங்க. அது கான் விமானம் எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த ரீஜன்ல அப்புறம் அவங்க பவர்ஃபுல் ஆயிருவாங்க இல்லையா. ஒரு உரையில ஒரு கத்தி தானே இருக்கணும் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இங்க சண்டை வந்துருமா அப்படின்ற ரீஜனல் பவருக்கு சண்டை வருமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் ஈரான் தெஹரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் விசிட்டுக்கு போறாரு. அந்த டைம்ல மேபி மசூத் பெசிஸ்கியான் அவர்கள் அந்த அதிபரை வந்து பார்த்து பேசுவாரு. அட் த சேம் டைம் சுப்ரீம் லீடர் கமேனி அவர்களையும் பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல எர்டகன் அவர்கள் வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு. என்ன, இஸ்ரேலோட த்ரெட் 1, த்ரெட் 2 ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்களே அப்படிங்கிறது போல, கருப்பு காய் போகுது பின்னாடியே சிவப்பு காய் போகுது அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நபர்கள் அங்க பேசிக்கிறாங்க. இந்த டைம்ல எர்டகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துருக்கிங்கிறவங்க நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்க ஒருபோதும் மறக்க மாட்டோம், நாங்க காசாவை தனியா விட மாட்டோம், யாருமே மறக்க மாட்டாங்க. துருக்கி தரப்பு வந்து எந்த அளவுக்கு வர்த்தகம் இஸ்ரேல் கூட பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த டைம்ல யாருமே மறக்க போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்துல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து இது போல ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நாங்க ஒருபோதும் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். அதுவும் 600 எய்டு ட்ரக்குகள் வந்து பாத்தீங்கன்னா காசாக்கு தினந்தோறும் நாங்க அனுப்புறோம். ஆனா இஸ்ரேல் அது எல்லாத்தையும் புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களோட கமிட்மெண்ட்டை கரெக்டா செய்ய மாட்டாங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மிரட்டல்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க துருக்கி தரப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈரான், துருக்கி, அதுக்கப்புறம் ஈராக் வருது இல்லையா. ஸோ ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர், ஏன்னா இவங்க எல்லாத்தையும் ஒத்துக்க வைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நார்மலைசேஷன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல போய் யாரோ பேசியிருப்பாங்க போல தெரியுது. ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர் அல் சுதானி அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நார்மலைசேஷன் வித் இஸ்ரேல் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க போல தெரியுது. யாரோ போய் கேட்டிருப்பாங்க, யாரு அப்படிங்கறது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நாங்க இங்க ஈராக்லங்க, சரிங்களா, நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்தவே மாட்டோம். அந்த வேர்டு எங்களோட டிக்ஷனரியிலேயே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வேர்டு எங்க டிக்ஷனரியிலே இல்லை, அதை பத்தி எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதனால நார்மலைசேஷன் யாரும் வந்துடாது அப்படிங்கிற அவர் தரப்பு ஸ்பீச். கிளரிக் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு என்ன வந்திருக்குன்னா மிரட்டல் வந்திருக்கு. நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பனிஷபிள், ஈராக்கோட சட்டப்படி அது பனிஷபிள் கிரைம். யாராச்சும் இது போல வார்த்தைகளை பயன்படுத்திட்டு யாராவது இதை சொல்லிட்டு யாராவது இதுக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. யாருக்குமே இம்யூனிட்டி கிடையாதுப்பா. நார்மலைசேஷன் யார் சொன்னாலும் பனிஷ்மெண்ட் தான் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கு. இங்க அணிகள் சேருதே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அடுத்தது இங்க சிரியால வந்து பண்ணா போர் தான், பயங்கரமான போர் வந்து பாத்தீங்கன்னா சிரியால நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல யாருக்கு சந்தோஷமா இல்லையோ, டொயோட்டா கம்பெனிக்கு பயங்கரமா சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல வீடியோலோட இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கான ஒரு யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா டேங்குகளை விட டொயோட்டாவோட யூசேஜ் அதிகமா இருக்கே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்போ பாப்போம் இந்த எஸ்டிஎஃப்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா துருக்கி, சிரியா, இந்த சைடு ஈராக், ஏன்னா அந்த ஏரியால ஃபுல்லா குர்திஸ்தான் அப்படிங்கிற தனிநாடு உருவாச்சுன்னா இவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஸோ அதனால இவங்க எல்லாரும் இதுதான் சான்ஸ்ன்றது போல எல்லா பக்கத்துலயும் ஒருங்கிணைஞ்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஈராக்குமே குர்திஸ்தான் ஒரு பகுதி இருக்கு, மேல அர்மேனியாவுக்கு ஒரு பகுதி கொடுக்க வேண்டியதா இருக்கு, துருக்கியும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆல்ரெடி சிரியால இருந்து பாதி பிடிச்சிட்டாங்க, ஈராக்ல பாதி பிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கிரேட்டர் குர்திஸ்தான் வரவிடாம தடுக்கிறதுக்கு இவங்க எல்லாம் இப்பவே பிளான போட்டு முடிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒரு விஷயம், பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை, எஸ்கலேஷனுக்கு குறைவே இல்லை அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உலக தலைவர்கள் அமைதியா பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்களா, இல்ல எல்லா பக்கத்திலையும் கலவரங்கள் வெடிக்க போதா, என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.